குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை வேளை தோட்டத்தில் இருக்கிறோம். சம்மரில் கார்டனில் நிறைய பூக்கள் பூத்திருக்கு, அதே மாதிரி நிறைய பழ அறுவடை இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான கார்டனிங் விளாக் உங்களுக்காக. இது புஷ் ஆரஞ்சு. இது கொத்து கொத்தாக நிறையவே காய்க்கும். இந்த ஆரஞ்சு வேறு ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. இந்த ஆரஞ்சு அப்படியே சாப்பிட முடியாது, ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி ஊறுகாமல் இந்த ஆரஞ்சில் செய்யலாம். பின்னாடி சப்போட்டாவில் நிறைய காய் இருக்குது. ஏணி வச்சு ஏறி தான் அது பறிக்கணும். அதை தான் பறிக்க போகிறோம். அது வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. தோட்டை வச்சு பறிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் நிற்கி, கீழே விழுந்தாலும் ஒன்றும் இல்லை, எப்படியாவது பழம் கிடைக்கணும், அவ்வளோதான். இந்த சப்போட்டா எல்லாம் கையெட்டும் தூரத்தில் தான் இருக்குது. அப்படி நின்றுட்டே பறிச்சிடலாம். சரிடா விடுறோம். தடவியாச்சு பிள்ளைய, தடவியாச்சு பிள்ளைய, தடவியாச்சு பிள்ளைய, தடவியாச்சு. நேற்று ஃபுல்லாக கிச்சன்லையாங்க என் கூட. நான் குக் பண்ணும்போது கிச்சனில் இருப்பார். ஏதாவது குறும்பு பண்ண துரத்திடுவேன், அதனால அமைதியாக படுத்திருப்பார். சொல்லு குட்டி. சரி, டான் டான். அம்மாக்கு வேலை இருக்குடா, வேலை. சரி, நோ சிம்பு, மம்மி கோயிங் அப், டோன்ட் ட்ரபிள், ஓகே? என்ன குறும்பு ஏதாவது பண்ண. நிறைய கேஷ்யூஸ் போட்டிருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வீடியோ எடுத்து. ஆக்சுவலி பாருங்க, இந்த வாட்டி நிறைய கேஷ்யூஸ். இங்கே பாருங்க, கொத்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இதுதான் கேஷ்யூஸ். எவ்வளோ இருக்கு பாருங்க. நான் நார்மலி இந்த கேஷ்யூ, க்ரீன் கேஷ்யூஸ் இருக்கு இல்லையா, பச்சை கேஷ்யூ பறித்து ஒரு குழம்பு வைப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி வேறு நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். ஆனால் அந்த பருவத்துக்கு வரலை. இந்த இடம் இன்னும் குண்டாகணும். இந்த ஃப்ரூட் ஏரியா இன்னும் கொஞ்சம் குண்டாகும்போது தான் அதை பறிக்க முடியும். ஸோ 1 வீக் ஆகும், அதுக்கப்புறம் பறிக்கலாம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் ஏணி மேலே ஏறி நான் கேஷ்யூஸை காமிச்சிட்டு பாருங்கள். நிறைய போட்டிருக்கு இந்த வாட்டி. நாட்டு ரோஜா. நான் இதை கட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு மில்கில் போட்டு ரோஸ் மில்க் பண்ணுவேன். அதே மாதிரி இதை காய வச்சு அப்படியே நான் ஃபேஸ் பேக் எல்லாம் பண்ணுவேன். ஆர்கானிக்காக உள்ளது, எந்த விஷமருந்தும் அடிக்காதது. அதனால் வீட்டில் உள்ளதுன்னா நமக்கு ரொம்ப ப்ரிஷியஸ். அது இன்னும் அங்கே இருக்குது. நம்ம பன்னீர் ரோஜாவில் ஒரு பூ இருக்குது, அதை பறிக்கலாம். இந்த ரோஜாயை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேத்தி விட்டுருக்கேன். பூவே பூக்காமல் இருந்தது. ப்ரூன் பண்ணி அதுக்கு நிறைய மெடிசன்லாம் போட்டு எப்படியோ இப்போ அது பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நல்லா பூக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க செடி. பாருங்க, அவனுக்கு கார்டனிங்னா அவ்வளோ பிரியம். ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருந்தானா, அதான் அவுத்து விட்டோம். பூவெல்லாம் அப்படியே செடியில் நின்று காஞ்சிருக்கு. ஆக்சுவலி சம்மரில் கொஞ்சம் கேடு செடியில் நான் வேப்பெண்ணெல்லாம் தெளிச்சு விட்டுருக்கேன். இனிமேல் தான் நல்ல தளிரெல்லாம் நிறைய பூக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர வெயில் எங்கள் ஊரில். எவ்வளோ பெருசு அப்படின்னு பாருங்க. என்ன மனமா இருக்கு தெரியுமா? நான் இது நல்லா பழுக்கட்டும்னு தான் விட்டுருந்தேன். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இனி 2-3 நாள் கழிச்சு பறிக்கலாம்.
சிம்பா எங்கடா பொண்ணு என்ன விட்டுட்டு? வாடா, தேங்காய் பறிக்க போல. வா சிம்பு. சீதா மரத்தில் 2 காய் நல்லா விளைஞ்சிட்டு நான் அப்படியே பொதிஞ்சு விட்டுருந்தேன். அணில் எல்லாம் கடிக்கலை இந்த வாட்டி. பொதிஞ்சு அப்படியே சுற்றி விட்டுருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து பொதிஞ்சு விட்டதே அணில் உள்ளே போய், அதாவது கவர் அப்படியே கடிச்சிட்டு உள்ளே போய் பழத்தையும் கடிச்சிருந்து. இந்த வாட்டி பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு. நல்லா விளைஞ்ச பழம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதில் இந்த மாதிரி கேப் விட்டு இப்படி இருக்கும். இதை பறித்து வச்சோன்னா 2 நாளையிலே பழுத்துக்கும். 2 பழம் சீதா பழம். Sit down. Simbu, sit down. Sit down, Ma. Sit down. Sit down. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.